தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் வருகிறது நகரும் செல்போன் டவர்ஸ். இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார் ட்ராய் அதிகாரி. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சதீஷ்மணி? கடும் வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. இதிலும் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம், ஏரல், ஆத்தூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இது கடுமையான பாதிப்பு உள்ளாயிருக்கிறது. இங்கு தொலைத்தொடர்பு சேவைகளும் முற்றிலுமாக ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த பகுதிகளுக்கு ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கு எளிதாக்கும் வகையில் மொபைல் டவர்ஸ், மூவிங் மொபைல் டவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்திருக்கதா ட்ராய் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. இதே போல ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் ஏற்கனவே கிட்டத்தட்ட இந்த தொலைத்தொடர்பு ஃபைபர் கேபிள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அளவிலான அந்த தொலைத்தொடர்பு கேபிள்கள் அடித்து செல்லப்பட்டதாகவும், அதனால பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் தொலைத்தொடர்பு கொள்வதில் கடும் பிரச்சனை ஏற்பட்டதை தொடர்ந்து ட்ராய் அதிகாரிகள் அவர் அடிஷனல் டைரக்டர் கே.சி. பாண்டே தலைமையில இவங்க அந்த பகுதிகளுக்கு ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் எளிதாக தொடர்பு கொள்ளும் வகையில மூவிங் மொபைல் டவர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் சில மணி நேரங்கள்ல அந்த டவர்ஸ் ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு செல்லும் என கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட இந்த 4 மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 86% அந்த பாதிப்பு அடைந்த தொலைத்தொடர்பு சேவைகளை சரி செய்து விட்டதாகவும், மீதம் சரி செய்யப்பட வேண்டியது கிட்டத்தட்ட 14% மட்டுமே அந்த ட்ராய் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஐசிஆர் சேவை, இன்டகிரேட்டட் செல்போன், அதாவது ஐசிஆர் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மொபைல் நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ல போய் நீங்க அந்த பகுதியில எந்த நெட்வொர்க் இருக்கோ அந்த நெட்வொர்க்ல நீங்க மாத்திட்டு அது மூலமா நீங்க தொலைத்தொடர்பு சேவையை பெறலாம் அப்படிங்கிறது அந்த ஐசிஆர் சேவை. இந்த ஐசிஆர் சேவை 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருந்தாங்க வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு. இது குறித்து இந்த சேவை நீடிப்பது குறித்து நாளை முடிவு செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் செல்போன் அந்த பிஎஸ்என்எல் இணைப்புகள், லேண்ட்லைன் செல்போன் உள்ளிட்ட இழப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பிஎஸ்என்எல் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸே கிட்டத்தட்ட தண்ணியில நிரம்பியதுனால அங்கேயும் தொலைத்தொடர்பு சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிஎஸ்என்எல் அதிகாரிகள் மேற்கொண்ட டிஜிஎம் வீராசாமி தலைமையில அந்த அதிகாரிகள் மேற்கொண்ட அந்த தொடர் முயற்சியின் காரணமாக பிஎஸ்என்எல், அதாவது கலெக்டர் அலுவலகத்துல அந்த சேவை தற்போது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. அதே போல தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயும் அந்த ஒரு நகரும் அந்த மொபைல் டவர்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா எளிதாக அரசு அதிகாரிகள் அந்த பணிகளை விரைவுபடுத்த முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து டிஜிஎம் வீராசாமி தலைமையில அந்த பகுதியில் மீட்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பிஎஸ்என்எல் ஊழியர்கள் 24/7 அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.